ஆரோக்கிய வாழ்விற்கு வழிமுறைகள். உறக்கம். மனிதனுக்கு உறக்கம் மிக அவசியம். உழைப்பவர்களுக்கு ஓய்வு அவசியம். எனவே மனிதன் ஒவ்வொரு நாளும் இரவில் குறைந்தது 8 மணி நேரமாவது தூங்க வேண்டும். உடல் உறுப்புகள் வலுவாக இயங்குவதற்கும் நரம்புகள் தளர்ச்சி இல்லாது இயங்குவதற்கும் தூக்கம் அவசியம். பகலில் தூங்குவதை தவிர்க்கவும். அதிக நேரம் டிவியை மற்றும் கம்ப்யூட்டர் அமர்ந்து இணையதளத்தை கவனித்தல் முதலியவற்றை இரவில் செய்வதை தவிர்த்தல் வேண்டும். உணவு வகைகள் சரியான உணவு வகைகளை எடுத்துக்கொள்ள வேண்டும். மனிதன் சரியான இடைவெளி நேரத்திற்கு பின்னர் சரியான நேரத்தில் சத்தான உணவு வகைகளை உண்ணுதல் வேண்டும். அளவுக்கு அதிகமாக உண்ணுதல் கூடாது. சர்க்கரை அதிகமாக கலந்த உணவுகள், பதப்படுத்தப்பட்ட உணவுகள் இவற்றை தவிர்த்தல் அவசியம். பழைய சமையல் எண்ணெயில் தயாரித்த உணவுகள், காலம் கடந்த உணவுகள் இவற்றை தவிர்த்தல் வேண்டும். அஜீரணத்துக்கு வழிவகுக்கும் உணவு வகைகளை தவிர்த்தல் வேண்டும். கொழுப்பு சத்து மிகுதியான உணவு வகைகளை எடுத்துக்கொள்ளுதல் கூடாது. உடலுக்கு நன்மை தரும் பழ வகைகள், காய்கறிகள், தானியங்கள் இவற்றை சரியான அளவில் எடுத்துக்கொள்ளுதல் வேண்டும். உணவில் அதிக காரத்தையோ உப்பையோ இனிப்பையோ சேர்த்து கொள்வதை தவிர்த்தல் நல்லது. அவ்வாறு செய்தால் உணவினால் வரும் வியாதிகளை நாம் தவிர்க்க முடியும். மிக உஷ்ணத்தை தூண்டும் உணவு வகைகளையும் தவிர்த்தல் நல்லது. போதுமான அளவு குடிநீர் அருந்துதல். ஒரு மனிதன் ஒவ்வொரு நாளும் போதுமான அளவு தண்ணீர் குடித்தல் வேண்டும். 3 லிட்டர் வரை தண்ணீர் பருகுதல் உடலுக்கு ஆரோக்கியத்தை தரும். உணவு உண்ணும் வேளையில் அடிக்கடி தண்ணீரை குடிப்பதை தவிர்க்க வேண்டும். அவ்வாறு தவிர்த்தால் செரிமானம் அதிகமாகும். அவ்வாறு செய்வதை தவிர்த்தால் செரிமானம் அதிகமாகும். மேலும் உடலில் உள்ள கழிவுப் பொருட்களை அகற்ற தண்ணீர் மிகவும் அவசியம். எனவே தண்ணீர் பருகுவதால் உடலில் சேர்ந்த கழிவுகள் வெளியேறுவதற்கு உதவி செய்யும். உடற்பயிற்சி. தினசரி உடற்பயிற்சி 30 நிமிடமாவது செய்தல் வேண்டும். நீச்சல் அடித்தல், நடைப்பயிற்சி, ஓட்டப்பயிற்சி மற்றும் உடல் ஆரோக்கியத்துக்கு உகந்த உடற்பயிற்சிகளை செய்வது நல்லது. தியானம். யோகாசனம் மற்றும் தியானம் செய்வதால் மனதை ஒருநிலைப்படுத்தி மன அழுத்தத்தை குறைக்கலாம். மனதை எப்பொழுதும் மகிழ்ச்சியாக வைத்திருத்தல். மன மகிழ்ச்சி தரும் பூங்கா, கடற்கரை, ஆலயம் முதலிய இடங்களுக்கு செல்லலாம். சுற்றுலா செல்லலாம். கவலை தரும் விஷயங்களை பிறரிடம் விவாதிப்பதை தவிர்க்கவும். பிரச்சனைக்குரிய விஷயங்களை மீண்டும் மீண்டும் பேசிக்கொண்டே இருப்பதை தவிர்க்கவும். மேலும் கவலைகள் நரம்புகளுக்கு பலவீனத்தை உண்டு பண்ணும். அதிக அதிர்ச்சி, மயக்கத்தை கூட வரவைக்கும். எனவே எப்போதும் கவலைகளை மீண்டும் மீண்டும் மனதில் அலசாமல் இருத்தல் நல்லது. மனதை அமைதியாக சந்தோஷமாகவும் வைத்திருக்க வேண்டும். கெட்ட பழக்கங்களை தவிர்த்தல். புகைப்பிடித்தல், மது அருந்துதல் மற்றும் வேண்டாத பழக்கங்களை அறவே தவிர்த்தல் வேண்டும். அவ்வாறு செய்வதால் நமக்கு சர்க்கரை நோய், இதய நோய், நரம்பு தளர்ச்சி, இரத்த அழுத்தம் மாறுபாடு மற்றும் பல நோய்கள் உடலில் குடியேறாமல் இருக்கும். காபி, டீ அடிக்கடி பருகுவதை தவிர்க்கவும். உடற்கழிவுகளை வெளியேற்றுதல். தினமும் காலையும் மாலையும் உணவுக்கு முன்னர் மலஜலம் கழித்தல் நல்லது. மேலும் சிறுநீர் கழித்தல். ஒரு நாளைக்கு 7 to 10 முறை சிறுநீரை கழித்தல் வேண்டும். இரவில் காலையிலும் மாலையிலும் காலையிலும் இரவிலும் பல் துலக்குதல் வேண்டும்.